ஆமா. மெச்சமுகள் வெங்கடவா வெண்பாவேர பாதியில் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா ராமா ராம கோபாலா மாவா என்ற பிறந்தாமனை புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிணங்க உன்னே முக்கால் அடியிலே 7 சீரிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டுவது போல் தாங்களும் அந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கங்கள் சுவாமி. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு போய் ஒரு பெண்மணியால் ஒருத்தர்கிட்ட கேட்குறார். யார் கேட்டதுன்னா விநாயக பெருமான்ட்ட கேட்டது யாரு? அவை பிராட்டி. என்ன கேட்குறாங்க? எனக்கு இளமை வேண்டாம் முதுமையை கொடுங்கள்னு சொல்லி கேட்டாங்க. விநாயக பெருமானி எனக்கு இளமை வேண்டாம் முதுமையை கொடுங்கள் என்று கேட்கிறார். என்ன காரணம்? எந்தெந்த ஆடவர்களை நான் பார்க்கிறேனோ அவர்கள் மீது எனக்கு ஆசை வரும் கிடையாது. என்னை பார்க்கும் ஆடவர்களுக்கு என் மீது ஒரு கணமும் ஆசை வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு இளமை வேண்டாம் முதுமை கொடு. அது மட்டுமா கேட்டா? எனக்கு தமிழை கொடு என்று கேட்டால் உமக்கு நான் 4 தருகிறேன் எமக்கு நீ 3 தாரும் என்று கேட்டார். 4 உனக்கு தர்றேன் 3 எனக்கு கொடுன்னு கேட்டார். அது என்னென்ன 4 என்னென்ன 4 என்ன நான் தர்றேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. தமிழ் 3ஐயும் எனக்கு கொடு, தமிழை கொடு என்று கேட்கிறார். இந்த தமிழுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்தவள் மூதாட்டி யாருன்னா அவை பிராட்டி. முருகப்பெருமான பெருமையா பாடுறார். முருகா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இது இனிது ஆதியை தொழுதல் அறிவினர் சேர்தல் அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. தமிழ் மூதாட்டி எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? பிறந்த உடனே கவி பாடியவள், பிறந்த உடனே கவி பாடுகிறார், பிறந்த உடனே கவி பாடிய பெண்மணியால் என்ற பெருமையை சேர்த்தவள். ஏன்னா திருவள்ளுவோடு மொத்தம் பிறந்தவங்க வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேர் பேர் யாரு இந்த 7 பேரும் யாருடைய சகோதரிகள் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் சொன்னீங்களே, அந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரோடு மொத்தம் பிறந்தவர்கள் திருவள்ளுவரை விட்டுருங்க இன்னும் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர் பேர் என்ன? நீங்கள் போட்டிங்கல்ல நெட்டியில் பட்டை போட்டிங்கல்ல? ஆமாம். சிவனை நினைத்து போறீங்களா, முருகனை நினைச்சு போறீங்களா, விநாயகர் சிவபெருமானை நினைத்து தான் போடுகிறோம். நீங்கள் போடுற பட்டை. ஆமாம். அப்போ உங்கள் குலக்கடவுள் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகன் தான். அப்போ முருகன் என்ன போட்டுருக்காரு? அவரும் பட்டை தான் போட்டுப்பார். அவர் எதை நினைத்து போடுகிறார்? கொட்டையை போட்டுக்காரா? இல்லை நீங்கள் எல்லாம் அவரை விட ரொம்ப வயசு குறைச்சி இளைஞர்கள், நல்ல அருமையாக ஞானத்தோடு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வயசை பாருங்கள், மரியாதைக்குரியவராக உட்காந்துருக்காரு, அவர் கொட்டையை போட்டுக்காராம். முருகன் ஏன் கொட்டை போட்டார் சொல்லுங்க அப்பா, சொல்லுங்கப்பா. இல்லைப்பா நீங்கள் என்ன போட்டிருந்தீங்கன்னு சரிப்பா, கொட்டை ஏன் முருகன் போட்டார்? நீங்கள் பட்டையை பற்றி கேளுங்க சொல்லுவார். இல்லை அவர் கொட்டை, பட்டை இப்போ கிடைக்கிறது இல்லை. இல்லை நான் கேட்குறேன், முன்னால் வந்து அவர் கொட்டையை போட்டுருக்காரு அப்படின்னா கிண்டலா? இல்லை நான் தெரியாமல் தெரியும் கிண்டலான்னு தப்பு. இப்போ அதெல்லாம் தப்புன்னு நீங்கள் பேசுகிறது சரியா? அவர் எவ்வளோ அழகாக ஞானமாக பேசுகிறாரு. நம்ம இந்த ஊரில் நடக்கிறது இன்னொரு ஊரில் போய் சொல்லுவோம்ப்பா. நாங்கள் நேற்று ஒரு ஊருக்கு போகிறோம்ப்பா, அருமையான ரசிகர்கள், ஒரு நல்ல ரசிகர்கள். உண்மையாகவே அந்த ஊருக்கு மறு வருஷம் போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒருத்தன் நாடத்தை கெடுத்து விட்டானே என் முன்னால் உட்காந்து, ஒரு கிழட்டு பையன்னு சொல்லுவானா. நான் சொல்ல மாட்டேனே, மிச்சம் எல்லா பேரும் உட்காந்து சொல்லுவாங்க. எனக்கு அப்படி பழக்கம் கிடையாது. மிச்சம் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டானே என் முன்னால் உட்காந்து நாடத்தை அப்படின்னு அந்த மாதிரி மேயிற மாட்டை கும்பல தட்டுற மாதிரி. நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், திருவள்ளுவர் இருக்காரு, பேச ஆரம்பிக்கல இடையில பேசுனீங்கன்னா அவங்க என்ன பேசுறங்கிற மறந்துடுவாங்க. ஆமாம், திருவள்ளுவர் இருக்காரு. திருவள்ளுவர் நான் 6 பேர் பிறந்திருக்காங்க. பேர் என்ன? ஒன்று நீ சொல்லு, இல்லைன்னா எங்கள் அப்பாவை சொல்ல சொல்லு. நீங்களே சொல்லுங்க.
சரி, இந்த பட்டை சிவனுக்குன்னு சொல்ற நீ, நான் கேட்குறேன். இதுக்கு பேர் திருநீர். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமைவங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. சிவனுக்கு தானே சொந்தம். ஆமா, இவரும் பட்டை போடுறார், நீயும் பட்டை போடுற, எல்லாரும் திருநீர் பட்டை போடுறாங்க. திருநீர் பட்டை போடுறதுல உங்களுக்கு தெரிஞ்சு 1,00,000 பேர் 1,00,00,000 பேர் இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் போடுறாங்க? லட்சக்கணக்கில், எத்தனை கோடான கோடி பேர் திருநீர் பட்டை போட்டு பெருமை சேர்த்தவர்கள். நான் என்னன்னா, உனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேர் இது முருகனுக்கு தான் பட்டை போடுறான். பழனிக்கு போகிறான், பழனி தானே போகிறான், எல்லா கோயிலுக்கும் போகிறான், முருகன் கோயிலுக்கெல்லாம் போகிறான். ஆனால் போகிற பக்தர்கள்லாம் பட்டை அடிப்பாங்கல்ல, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். ஆனால் பட்டையை மட்டும் சேர்த்து பெருமையை சேர்த்தவங்க எத்தனை பேரை சேர்த்துருக்காங்க? எங்கள் தொராஜப்பா கூட தான் அதில் சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் நான் சொல்கிறேன், நீ உன்னை ஏன் கேட்குறேன்? நான் இங்கே உள்ளவங்களாம் சாமியை கும்பிட்டு திருநீர் பட்டை போட செஞ்சுவாங்க, அந்த அவங்கள சேர்க்கல, அவங்களும் பக்தர்கள் தான். நான் இல்லைன்னு சொல்ல, யாரையும் பக்தர்கள் இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் பக்தர்கள் தான். ஆனால் பக்தர்கள்னு பெருமையை சேர்த்தவங்க, பக்தர்கள்னா நல்லா கவனிக்கணும், சும்மா சாதாரண மனிதர்கள் தான். அந்த மனிதர்களை சிவன் என்ன பாடுபடுத்துவான்னு தெரியுமா? அந்த சிவன் அப்படி பாடுபடுத்தி பெருமையை சேர்த்தவங்களை தான் நான் கேட்குறேன். எத்தனை பேர்? பாதி பேர், முக்கால்வாசி பேர் போடுவாங்க, பாதி பேர் போட மாட்டாங்க. அதான் இப்போ போடாத பற்றி நான் கவலை இல்லை, கேட்கல. போட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் சிவனை பெருமை சேர்த்தவங்க? அவங்க பேர் என்னென்ன பேர் சொல்லு, யார் சொன்னு சொல்ல. நான் பட்டையை பற்றி பேசினேன், அவர் கொட்டையை பற்றி பேசினார். அதே மாதிரி நான் உன்ட்ட கேட்குறேன், அவர் சொன்ன மாதிரி முருகன் கொட்டையை ஒரு இடத்துல வெளியே வச்சு படைச்சிருக்கேன், அந்த கொட்டை எங்கே இருக்கு? எனக்கு இது பூரா நீ பதில் சொல்லி ஆகணும். அவர் சொன்ன மாதிரி முருகன் கொட்டை எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லணும். யாராச்சும் கை தட்டினீங்கன்னா இந்த அம்மாவுக்கு எரிஞ்சிடும், வயிறு எரிஞ்சிடும், வயிறு எரிஞ்சிடும். ஐயோ திட்டு வாங்கிட்டு தான் போவீங்க. ஐயோ, இந்த பாருங்க, இங்கே பாருங்க, யாரும் கை எங்க இனங்கள் பூரா உட்காந்துருக்கு. இங்கே பாருங்க, பூரா படுத்து கிடக்குது. சக்தி பூரா சாஞ்சிருச்சு, சிவன் பூரா உட்காந்துருக்கு. ஏன் சக்தி ஏன் சாஞ்சிச்சு? யாரும் கை தட்டக்கூடாது. ஏன் கை தட்டக்கூடாது? உனக்கு ஏன் எரியுதுன்னு கேட்கிறேன். அவர் சொன்ன கொட்டை எங்கே இருக்கு சொல்லு. அவர் கொட்டையை சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு நான் காப்பாற்றணும்னா, உண்மையாகவே அவர் கொட்டையை காப்பாற்றணும்னா நீங்கள் அந்த முருகன் கொட்டையை சொல்லு, எங்கே இருக்கு சொல்லு. பட்ட வட்டம் எத்தனை பேர், பேர் என்ன சொல்லு சொல்லு. திருவள்ளுவர் மொத்தம் பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லு. நீ திருவள்ளுவர் பற்றி பேசின, மனிதன் மனிதன் சொல்லப்பட்ட திருக்குறள்னு, அதுக்கு மெருகு ஏற்றிருக்கான், அவை பெருமையை சேர்த்திருக்கான், திருவள்ளுவர் இருந்தாருன்னு. எத்தனை பேர் வந்தாங்க சொல்லு. சரி, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, உன் குலக்கடவுள் யாரு? சிவன். நீங்க தான் கேட்டீங்க, ஊர்ல உள்ளவங்களா கேட்டாங்க. நான் தான் கேட்குறேன். அப்புறம் பையன் நான் கேட்குறேன்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் நான் என்ன ஒன்று கேட்குறேன்னு கேளு. சிவனுடைய மகன்னு யாரை சொல்லுவோம்? முருகப்பெருமானை தான் சொல்லுவான், விநாயகரை தான் சொல்லுவான். விநாயகர் எப்படி சிவனுடைய மகனா? விநாயகர் சிவனுடைய மகனா? ஆமாம், விநாயகர் சிவனுக்கு மகன் தான். சிவனுடைய நேரடி மகன், சிவனால் உருவாக்கப்பட்ட மகன் யாரு? முருகப்பெருமான். அவர் தான் நெற்றிகனில் பிறந்தார். நெற்றிகனில் அவர் தான் பிறந்தவர், அவர் தான். அதுதான் சொல்கிறேன். ஐயப்பன் கூட சிவனுடைய மகன் தான். ஹரிஹரன் சேர்ந்தனால் ஹரிஹரன், ஹரிஹரனையும் தெரியும், சிவனுடைய மகன் தான் ஹரிஹரன், எனக்கு தெரியும். நான் கேட்கல, அதெல்லாம் கேட்கல. முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகனை எந்த வடிவில் பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன்? முருகன் எப்படி இருப்பார்? கையில கோலத்துல பாப்போம், ராஜ கோலத்துல பா, ஆண்டி கோலத்துல பாப்பேன், எல்லா கோலத்திலையும் பார்ப்பேன். முருகனை எப்படியோ நான் பார்க்கலாம். சிறு பையன் கோலத்துல பார்க்கலாம், ஆமா, பெரிய ஆளை பார்க்கலாம், ஒவ்வொரு அலங்காரம் 12 கரத்தோட பார்க்கலாம், 6 தலையோட பார்க்கலாம், 1 தலையோட பார்க்கலாம், 2 காலோட பார்க்கலாம், 2 கரத்தோட பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா ஆயுதங்கள் என்ன வச்சிருப்பாரு? வாகனம் மயில் வாகனம் வச்சிருப்பாரு. சரி, கையில வேல் வச்சிருப்பாரு. இன்னொரு வேலுக்கு பதிலா ஒரு இடத்துல கிளி வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு? இன்னைக்கு குத்துறேன்டா, கவலைப்படாதா. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வேலு கையில் வச்சுருந்தா என்ன குத்துவார். இன்னைக்கு நான் குத்தல, கவலைப்படாதே. அண்ணே, என் தம்பி கூட பிறந்தவன். நாங்கள் வாடா நான் அப்போ இருந்தே பேசிக்குவோம். இப்போ நான் தம்பி தானே, நான் நாரதர் தானே பேச மாட்டிருக்கேன். பெருமாள் ராஜா அந்தாத்தே அவரை அண்ணன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நான் பேசலாம், நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். சரி,
முருகன் கையில் எங்கே கிளி வச்சிருக்காரு? சரி அதை விடு. முருகன் கையில் என்ன சொன்ன நீ? வேல் வச்சிருப்பாரா? வாங்கண்ணா மயில் வச்சிருக்காரா? சரி, முருகன் ஒரு இடத்துல கரும்பு வச்சிருக்காரு கையில். அது எந்த ஊரில் வச்சிருக்காரு? ஐயா நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. இன்னைக்கு வேலை இல்லைன்னா அண்ணே நீங்கள் அடிச்சு பிள்ளைங்கன்னு பாவம். நல்லது கேட்டு ஆகி போச்சுன்னா போச்சு. இன்னைக்கு நாடாக நடக்கணும். ஏதாவது அடிச்சு ஏதாவது பண்ணிவிட்டாங்க. நீங்கள் வாட்டுக்கு எங்கே கரும்பு வச்சிருக்காரு நான் கேட்குறேன். நீ இன்னைக்கு பதிலை சொல்லாமல் நீ உள்ளே போகக்கூடாது. விடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் கவலைப்பட மாட்டேன், விடவும் மாட்டேன். எங்கள் அண்ணன் அமைப்பாளருங்க, மைக் இருக்காருண்ணே, ஒளி உரிக்கு நிறைய தாரண்ணே. எங்கே இருக்காரு? அவர் தூங்காமல் எங்கே இருந்தாலும் அவர் பாருங்க. அந்த இப்போத்தான் எழுந்திரிச்சு ஒன்றுக்கு போகலான்னு போகிறாரு. எந்திரிச்சு அங்கிட்டு போகிறாரு. இன்னைக்கு சண்டை எவ்வளோ பெருசானாலும் பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நான் எதை பற்றி சரி விடு. அதே முருகன் இப்போ கலைவாணியை பார்க்கணும்னா எதில் உட்காந்துருப்பாங்க? தாமரை மலரிலே உட்கார்ந்துருப்பார். அது தெரியும். அது என்ன தாமரை? வெண்தாமரை. சரி, மகாலட்சுமி பார்க்கணும் எதில் உட்காந்துருப்பாங்க? சிங்கத்தில் உட்காந்துருப்பாங்க. மகாலட்சுமியை அவங்களும் சிங்கத்தில் உட்காந்துருப்பாங்க. சிங்கத்தில் உட்காந்து சக்தி உட்காந்துருப்பாங்க. ஆமாம். மகாலட்சுமி எந்த தாமரையில் உட்காந்துருப்பாங்க? அன்னப்பறவையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க அது வந்து அன்னப்பறவை பிரம்மா. என்ன மலர்னு கேட்குறாருமா? எந்த மலர்ல? யாரு? மகாலட்சுமி. இப்ப தாமரை மலர், வெண் தாமரை மலர் கலைவாணி உட்காந்துருப்பாங்க. பொன் தாமரை. பொன் தாமரையில சக்தி உட்காந்துருப்பாங்க. வெண் தாமரை. செந்தாமரையில மகாலட்சுமி உட்காந்துருப்பாங்க. ஆனா முருகன் ஒரு தாமரை எங்க வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்காரு? எந்த ஊர்ல வச்சிருக்காரு? முருகன் தாமரையை வச்சிருக்காரா? ஏப்பா நீ ஒரு பிரச்சனை வந்து எங்கே எழுதிட்டு இருக்க? முருகன் தாமரை எங்க வச்சிருக்காரு? வெண் தாமரையில. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லவா? இரு நீ பதில் சொல்லு. உன்னை வேணாம்னு சொல்ல. கலைவாணி வெண் தாமரையில் உட்காந்துருக்காங்க. மகாலட்சுமி செந்தாமரையில் உட்காந்துருக்காங்க. சக்தி பொன் தாமரையில் உட்காந்துருக்காங்க. முருகன் எந்த தாமரையை எந்த ஊர்ல வச்சிருக்காரு? நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். இன்னொன்று சொல்றேன். நீ தப்பா ஏதாவது சொல்லலாம். ஆஹா முருகன் கையில கிளின்னு சொன்னாரு, அதனால முருகன் அம்மா மீனாட்சி கிட்ட கிளி இருக்கு, அதை சொல்லிவிடுவோம்னு சொல்லி தப்பிக்கலாம். விட மாட்டேன். எனக்கு முருகன் கையில கிளி தான் வேணும். அந்த கையில தான் கிளி இருக்கு. அப்ப முருகன் கையில கிளி இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துல கிளி. முருகன் கையில இருக்க கிளி வேணும்னா நீங்க முருகன்ட்ட தான் போய் கேட்கணும். ஏன் அந்த கிளி வேணும்னா அவர் தானே வச்சிருக்காரு. இந்த மாட்டை கேட்குறீங்க. அப்ப நேரடியா இப்ப முருகன்ல என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் வள்ளி அனுப்பிச்சிருக்காங்க? அப்புறம் ஏன் முருகன் அந்த அம்மா வணங்குறாங்க? முருகனை வணங்குறதுக்கு பதிலா இவங்க ஒரு ஐயப்பனை வணங்கியிருக்காங்கல்ல. ஆனா முருகனை வணங்குறதுக்கு பதிலாக ஒரு கருப்புசாமியை வணங்கலாம்ல அந்த அம்மா. அப்புறம் ஏன் முருகனை வணங்குறாங்க? கதை மாறி போயிடும். சொல்ல வேண்டியதானே. அப்புறம் மகமாயி நடமாயிடும், பாண்டிச்சாமி நடமா. பதில சொல்லு. சொல்ல தெரியல பேசாம நில்லு. நான் நேரடியா முருகனை போய் சந்திச்சுக்கிறேன். என்ன சட்டம் ஜவுடாலு ஆட்டம் பாட்டம் பரதநாட்டியம் கொஞ்சம் நஞ்சமா ஆடி இருக்க நீ. விடமாட்டேன் விடிஞ்சு இன்னைக்கு 2 மணி ஆனாலும் விட மாட்டேன். பிடி முதல்ல பிடி நசுதிய முதல்ல மண்டே பெல்லி தர்கண்டே மோலி மாதே. யாராவது வாசிச்சீங்கன்னா பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்ட் எல்லாத்தையும் தாளத்தை முத கூட நொறுக்கு வேம்புட்டு. ஆயா நாங்க வாசிக்கலையா? ஏய் என்னம்மா நீ சொல்ற? நீ என்னமா சொல்ற? நீங்க கேட்ட கேள்வி ஏன் பாட்டுக்கு வாசியவே? ஏன் பாட்டுக்கு வாசியணுமா? நீங்க கேட்ட நீ என்ன சவுண்ட் பண்ற? நீ என்ன சட்டம் பேசுற? அட இருங்க. டேய் நீ தூக்குனே. அண்ணே என்ன நடந்தாலும் சொல்றேன். இங்க சண்டை நடக்குது. என்ன அண்ணா நீங்க சொல்றீங்க. ஏன்னா நீங்க நாட அமைப்பாளர். நீங்க சொல்லுங்க. அட இருங்க. ஏன் கத்துறீங்க? இருங்க. பெட்டி தூக்குனே. அண்ணே பெட்டி தூக்கு. இங்க இருங்க. பேசாம இருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில். இங்க இருங்க சாமி. ஆல்ரோட தூக்கினே. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தானே வேணும். அப்பா இவர் கேட்ட ஆல்ரோட தூக்கி நின்னீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தானே வேணும். பெட்டியை போட்டு அவர் உடைக்கிறங்கிறாரு. கேட்ட கேள்வி பதில். நீ என்னமா உடைக்கிறது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் தானே வேணும். சாமி எனக்கு தெரியாது, நான் கிளம்புறேன். என்னை ஆள விடுங்க. என்னது? ஓ எதுக்கு அப்புறம் வர? நீ வெக்கம் இல்லாம எதுக்கு பிடிச்ச நீ வர்ற? வண்டிக்கு பிடிச்ச கேடும், சோத்துக்கு பிடிச்ச கேடும், வேஷத்துக்கு பிடிச்ச கேடும், ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடும், எதுக்கு நீ வரணுங்க? தூக்குனே தூக்கு. எதுக்கு? ஏன் வாங்க சொல்றேன். ஏன் ஒரு கை பிடிங்க. வாங்க. எதுக்கு? சண்டை வந்தா உடஞ்சு போயிடும். எவ்வளவு பெரிய பெட்டி ஒரு ஆளா தூக்க முடியும்? வாங்க. ஐயா உங்க ஊர்ல நீங்க யாரங்க தூக்கணும்? என்ன எதுக்கு தூக்க சொல்றீங்க? ஆனா உங்க ஊர்ல நீங்க யாரையா தூக்கணும்? சண்டை வந்தா உங்கோட்டு ஜாமானத்தை உடைக்கணும். ஊரா அப்படி ஜாமான உடைக்க கூடாது.
சட்டையில் உங்க சட்டை இல்ல அந்த அம்மா நொறுக்குதுங்க போயில கேட்டுக்கிறீங்க. ஆமா நீ சிறிய எப்படி நம்மளுக்கு கதை பாட்டை வந்தங்க 2 கதை பாட்டை படிப்போம். மண்டி வெள்ளி கற்கண்டு மோலிமா சும்மா வண்டு விழி குண்டு குழின்னு பாடிக்கிட்டு இருங்க. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு இருக்கு. விடாதே தாங்கள் என்னிடம் என்ன கேட்டீர்கள்? வண்டு வெளி கற்கண்டு மொழிமா. அது தெரியாம இருக்கு. வண்டு விழி குண்டு குழின்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? எப்படி நான் புரியும்? ஆமாண்ணா ஆமாப்பா கேளுங்கப்பா. விடாத விடாத குப்பரை அடிச்சு படுத்துக்கிட்டு விடாத விடாத என்னமோ குப்பரை படுத்துக்கிட்டு எனக்கு திருவள்ளுவரோடு பிறந்தவர்கள் 7 பேர் 7 பேர் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு கேட்டீங்க பாருங்க. திருவள்ளுவரோட பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். உப்பை உருவை ஒவ்வை வெள்ளியம்மை அதியமான் கபிலர் திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய 7 பேர் இருக்காங்க. இருமா 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 திருவள்ளுவர் பிறந்த 7 பேர் சொல்லு. ஆமா உப்பை உருவை ஒவ்வை வெள்ளியம்மை அதியமான் கபிலர் திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய 7 பேர் இருக்காங்க. 7 பேர் தானே? ஆமா. அப்ப இந்த 7 பேரை 100 தடவை கேட்டேன், ஏன் பதில் சொல்லாம இருந்த நீ? நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை பார்ப்பதற்காகவே நான் சொல்லாம இருக்கிறேன். ரொம்ப பாதிச்சிருக்கு தம்பி. வெத்தலாக்கு போடு. சரி அதை விடுங்க. பட்டை போட்டிருக்கிய பட்டை. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நான் ராமம் போட்டிருக்கேன். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நான் பட்டைக்கு பேர் என்னன்னு கேட்டேனா? பட்டைக்கு பேர் கேட்க வேணாம்னு சொன்னானா? ஏன் கேட்க வேணாம்னு சொன்னானா? கேட்க வேணாம். அது கேட்டு முடிச்சிட்டேன். ஏன் அப்ப நீங்க மட்டும் கேட்கலாம், நான் கேட்க கூடாதா? கேட்கலாம். நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. அப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட கேள்விகளை பதில் சொன்னா தானே கேள்வி கேட்கணும். அப்படிதானே? ஆமா பட்டைக்கு நான் பேர் நான் ராமத்துக்கு நான் பேர் சொல்லிக்கிறேன். நான் எனக்கு தெரியும் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல பதில சொல்லு. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க. என்னம்மா இதுதான் நீ ஒரு பதில் சொல்லிட்டேங்க இருக்காண்டி ஒரு பதில் தான் சொல்லிருக்கேன். நான் கேட்டது எத்தனை கேள்வி கேட்டீங்க? எத்தனை கேள்வி கேட்டுக்க? ஏதா ஒரு மண்டகனமா ஒரு நீ என்ன கேள்வி கேக்கணும்? ஏதோ ஒரு பதில் சொல்லிவிட்ட. என்ன கேள்வி கேக்கணும்? விடுமா. இருங்க சாமி. நீ என்ன கேள்வி கேக்கணும்? கேளு கேளு. சிவபெருமானுக்குரிய தான் பட்டை. ஆமா பட்டை அதாவது சிவபெருமானை புகழ்ந்து பாடியவர்கள் 63 பேர் இருக்காங்க. 63 பேரையும் நம்ம நாயன்மார்கள் தான் சொல்லுவோம். அதிபத்த நாயனார், அப்புதியடிகள், அமர்நதி நாயனார், ரெதிவட்டை நாயனார், ராணை நாயன், இசையானை, இடங்களை நாயனார், ஏற்பகி நாயனார், இல்லையன் குடிமாறனார், ருத்ர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாதன், ஐயடிகள், காடவர்க்கும் கண்டப்பனார், கணநாத நாயனார், கடம்புல நாயனார், கலிகம நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், குங்குடி நாயனார், குளிச்சி நாயனார், கோச்சங்கள் சொல்லனார், சிறப்பு நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், சோமசிவனான, தண்டிகள் நாயனார், சிறுகுரு புத்தர் நாயனார், முருகன் நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயனார், வாயில் நாயனார், வேண்டமன் நாயனார், மாடக்கஜ நாயனார் சொல்லி நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள். சிவனை புகழ்ந்து பாடியவர்கள் 63 பேர். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? யாருங்க கை தட்டாதீங்க. ஒருத்தர் எரியுங்க. பொசு பொசுன்னு எரியும். நீங்க கை தட்டினா இங்க திகு திகுன்னு எரியும். அதனால கை தட்டாதீங்க. அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? சவுடால பாருங்க, இடுப்புல கை வச்சு நிக்கிறீங்க. இடுப்பை ஒடிச்சு அடுப்புல போடுறேன் பாத்துக்கங்க. சவுடால என்னம்மா வர வர ரொம்ப அப்படிதான் பேசுவேன். என்னம்மா எனக்கு நான் மக்கு மாதிரி நின்ன. இப்போ என்ன நீ மிரட்ட? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்றுகிட்டு இருந்தேன். புரியுதா? அவர் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா. நான் கேட்குறேன், கொட்டையை முன்னாடி வச்சு படைச்சாரு அப்படி எங்கன்னு கேட்டீங்களே நீங்க? இல்ல நான் கேட்கல. என் கூட வந்த தம்பி கேட்டேன். ஆமா கொட்டை வந்த கொட்டை எப்படி வந்துச்சு? முருகப்பெருமான் படைச்ச படைப்பிலேயே மிகவும் அதிசயமான படைப்பு முந்திரி பழம். எல்லா பழத்துலையுமே கொட்டை உள்ள இருக்கும், பழம் வெளியில இருக்கும். பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்புற பழக்கம் தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. கொட்டை வெளியில இருக்கும், பழம் உள்ள இருக்கும். அப்படி அப்ப கொட்டை முந்திரி பழத்தை படைச்சது எம்பெருமான் முருகப்பெருமான். முந்திரி கொட்டை அது உங்களை மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஐயோ நாராயணா எங்களுக்கு நல்ல வேலை உங்ககிட்ட அதை வச்சுச்சேனே. முருகன் தான் கொட்டையை வெளியில வச்சு படுத்தாரா? ஆத்தா படுத்திருந்தா தான் எந்திரிச்சு நின்று கை தட்டுதுப்பா. அத்தா மஞ்சச்சாலை ஆத்தாடி எவ்வளவு விவரம் பாருங்களே. வெந்திரிச்சு நின்று கை தட்டி விட்டு எனக்கு என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேனா? என்ன கேட்டேன்னு கூட உனக்கு தெரியலையா? சரி அடுத்து என்ன கேட்டீங்க? முருகன் தானே சிவனுடைய நெட்டிக்கண்ணு தோண்டப்பட்டவன். ஆமா. கிளி வச்சிருக்காரு. எந்த ஊர்ல வச்சிருக்காரு? நான் சொல்றேன் சாமி. முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? அதுவே வேல் வச்சிருக்கணும். இப்பதானே சொன்னேன். வாகனம் என்ன வச்சிருக்காரு? இப்பதானே நீதாமா சொன்ன வாகன மயில்னே. அப்ப கையிலதான் வேலு. அப்ப வாகனம் மயிலு. முருகப்பெருமான் கல்வேல் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காரு? எங்க? கல்வேல் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காரு? கல்லு வேலு. கல்லுல வேலு. ஆமாங்க.
ஆ சரி அதை விடுங்க அதை விடுங்க. ஆ முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? அதே வேலு. வாகனம் என்ன வச்சிருப்பாரு? மயில். கையில வேலு. வாகனம் மயில். மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காரு? சரி அதை கூட விடுங்க. முருகப்பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு? கையில தான் வேலு. வாகனம் என்ன வச்சிருக்காரு? ஏமா உனக்கு ஓயாம சொல்லுவாங்க? ஏன் ஒரு தடவை சொன்னா இன்னொரு தடவை சொல்ல மாட்டீரோ? முதல் சோறு வாங்கினா மறுசோறு வாங்க மாட்டாருமா. ஏய் நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். உன்னை வம்புக்கே வர வேணான் இருக்கேன். பிரச்சனைக்கு ஆளே நீ தான் காரணம். என்னம்மா? கையில கையில் வேலு. வாகனம் மயில். கையில வேலு. வாகனம் மயில். ஒரு தலை 6 கரங்கள் கொண்ட முருகப்பெருமான் எங்க இருக்கார்? சரி உண்மைதான். பதில் சொல்றீங்களா இல்லையா? நியாயம்தான். பதில் ஹலோ சொல்றீங்க. சொல்லிட்டு போறேன். என்ன உண்மைதான் நியாயம்தான் சொல்றேன்ப்பா. எப்ப சொல்லுவீங்க? நான் சொல்றேன்னு தான் சொல்றேன். எப்ப சொல்லுவீங்க? நம்ம சாமி மேல சத்தியமா, எங்க அண்ணன் தலை மேல சத்தியமா நான் சொல்றேன். ஏன் அவர் தலையை போட்டு எனக்கு பதில் தெரியும். சொல்லுங்க அப்ப. நான் சொல்றேன், வேணான்னு சொல்லல. ஏமா 63 நாயன்மார்கள் நீ படிச்ச மாதிரி படிச்ச உடனே கட கடன்னு பேர சொல்லிட்ட. ஆமா. திருவள்ளுவர் பிறந்தவங்க 7 பேர்னு உப்பை உருவை அவை வலியமை அதிகமாக கவலை திருவள்ளுவர் வேமா சொல்லிட்டேன். ஆமா சொல்லுவோம்ல. அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆமா. திருவள்ளுவர் பிறந்தவர்களை சொன்னேன். முருகன் படைச்ச முந்திரி பழத்துக்கு கொட்டை வெளியிருக்குன்னு சொன்னேன். 63 நாயன்மார்கள் சொன்னேன். எங்கே கிளி முருகன் வச்சிருக்காருன்னு ஏன் சொல்லலை? எங்கே கரும்ப முருகன் வச்சிருக்காருன்னு ஏன் சொல்லலை? எங்கே தாமரை மலர் வச்சிருக்காருன்னு ஏன் சொல்லலை? ஏமா உனக்கு தெரிஞ்ச பூரா நீ சொல்லிட்டு வேணான்னு சொல்ல. எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் தெரியும்னு சொல்லி நான் வந்தவன 6 கேள்வி கேட்டிருக்கேன். 3 கேள்வி பதில் வந்துருச்சு. இன்னும் 3 கேள்வி பதிலுங்க. சொல்லு, தெரிஞ்சவரை பதில் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. நான் சொல்லிட்டு போகிறேன். என்ன பேசுகிற நீ? இங்கே பார், நான் பதிலை சொல்லிடுவேன். சாமியார் சத்தியம் பண்ணியிருக்கேன், பதிலை சொல்லிடுவேன். ஆனால் நான் பதிலை சொல்லிவிட்டு சென்று விட்டால் எல்லா மக்களும் என்னென்ன தெரியுமா? இந்த அம்மா நல்லா பாடுனாங்கப்பா, இனிமையாக பாடினாங்கப்பா, நல்லா பரதநாட்டியம்லாம் ஆடுனாங்கப்பா, நல்லா ஆடுனாங்கப்பா. இவ்வளவு ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமாக அந்த அம்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையே வந்து கேள்வியை கேட்டு தெரியலன்ட்டு போயிடுச்சே. பேசி பாட்டிலலாம் நல்லா இருந்துச்சு, பேச்சில் தானப்பா குறை வந்துருச்சுன்னு சொல்லி 4 பேர் உன்னைய பேசினா அந்த அசிங்கத்தை உனக்கு ஏற்படுத்தி நான் நல்ல பேர் எடுத்து கொடுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தவர்களை உயர்த்தி பார்ப்பதுதான் என்னுடைய என்றும் லட்சியமே தவிர அடுத்தவர்களை தாழ்த்தி பார்க்கணும் அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இல்லையே இல்லை. அடுத்தவருடைய உயர்விலே மகிழ்ச்சி அடைவனே தவிர அடுத்தவருடைய தாழ்மையை நான் மகிழ்ச்சியுடன் கிடையாது. உன்னை அசிங்கப்படுத்தி நான் நல்ல பேர் வாங்கிட்டு போகணும் அவசியம் கிடையாது. அதனால நீ போ, வீட்டுக்கு போ. அண்ணே எனக்கு ஒரு டீ எடுத்து வச்சிங்க. நீ வீட்டுக்கு போ, நல்லா படி. நான் கேட்ட கேள்வியை நல்லா மனசில் ஏற்றிக்க. வீட்டில் போய் படி. அடுத்து இந்த பகுதியில் எந்த மேடைக்கு வந்தாலும் சரி அந்த கேள்விக்கு உண்டான பதில சாமி நாரதர் பெருமாள்ராஜ் இந்த கேள்வி கேட்டார், இதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு நீ சொல்லு. நான் நிச்சயமாக வள்ளி நந்தினி இந்த கேள்வியை கடிச்சு நான் பதிலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் குறைந்தது ஒரு 3:30 மணிக்கெல்லாம் வரணும். இன்னைக்கு 4 மணிக்காவது முருகனை விடணும். முருகனை சந்திப்பதற்கு, முருகனை பார்க்கறதுக்கு ஔவையார் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஔவையார் வரணும், முருகன் வரணும், வேடுவர் வரணும். நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நாடகம் நல்லபடியாக வள்ளிக்கு முருகனும் திருமணம் நடத்தணும். அப்படிங்கிற ஒரு காலத்துக்காக காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன். நீ எப்போ வேணாலும் பதில் சொல்லு, எந்த மேடையில் வேணாலும் பதில் சொல்லு. ஆனால் படிச்சுட்டு வந்து பதில் சொல்லு. இப்படின்னே சுதிய நம்மளுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணும் சொல்ல வேணாம். நீ படிச்சிட்டு வா. நீ வண்டி விழி பாட வேணாம். ஏன் வண்டி விழி பாட வேணாங்க? கதையை நீங்க ஏன் கதை பாட பாடக்கூடாதுங்க? நீங்க கதை பாட்டு பாட வேணாம். ஏன் பாடக்கூடாதுங்க? ஏன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை நான் இப்ப சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த? நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை இப்ப நான் சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கொஞ்சம் இருமா. அடேங்கப்பா 4 மணி ஆச்சா? முருகன் 4 மணிக்கு வரணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு போனாங்க. அதனால இல்ல அப்படி இருமா. 4 மணிக்கு பொறுமா, அது இருங்க, பொறுமையா இருங்க. அப்பா இப்ப எல்லாரும் நாடகம் பாக்குறீங்க. இப்ப நான் பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் விடட்டுமா? பதில் தானே சொல்லணும். நீ பேசாம படுத்துருக்கா? நான் சொல்றேன், பேசாம படுத்துருக்கா. தங்கச்சியா இருக்க நீ இதை பேசாம படுத்துரு. நீ மட்டும் எனக்கு எதிரி, இவங்க ஊரா எனக்கு வந்து பங்காளி. நீ எதிரி ஒரு ஆளு. ஏன்னா எனக்கு கை தட்டினீங்களா? கை தட்டலாமா? வெசப்பூச்சிங்க. ஒரு அக்கா நிறுத்தா இன்னொரு அக்காவையும் சேர்த்து அடிச்சு எழுப்பிட்டியா? அந்த அக்கா பாவ பேச்சு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பேசுற நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்பா நான் பதில் சொல்லலாம்னு இருக்கேன். சும்மா இடையில பேச வேணாம்னு சொல்லுங்க. அட முருகன் 4 மணிக்குள்ள வரணுமா? ஒரு விஷயம்,
இந்த நாடகத்தை உங்களுடைய அனுபவம் 4-5 வருஷம், அவருடைய அனுபவம் 36 வருஷம். சரியா? அவர் போகாத ஊரில், ஏறாத மேடையில், வாங்காத பட்டம் இல்லை. என்ன, அவர் தான் அடுத்த மேடையில் சொல்கிறோம்ங்கிறாரு. நீங்கள் என்னடானா உங்களையும் அடுத்த மேடையில் சொல்லிட்டாரு. முருகன் நேரத்துக்கு வரணும், கதையை முறையாக நடத்தணும். ஔவையாரெலாம் வந்து ஆர்பி ஹரிஹரன் வந்தால் தான் ஔவையார் வேஷம்லாம் வரும். அதனால் அந்த ஔவையாரையும் இவங்க எல்லோரும் பார்க்கணும். உள்ளபடியே குறைந்த மக்களாக இருந்தாலும் நல்லா விழிச்சிருந்து இருக்கிறவங்க ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. முதல்ல நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி. சரியா? மகிழ்ச்சி. அதே சமயம் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் தான் அடுத்த ஊரில் சொல்லுங்கன்ட்டார். நேரத்துக்கு ஆளுக வரணுங்கிறக்காண்டி அடுத்த ஊரில் அதை விட்டு நானும் சொல்கிறேன். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். அதுக்கு தான் அவர் அடுத்த ஊரில் சொல்கிறேன்னு மறைமுகமாக சொல்கிறாரு. நீங்கள் என்னடானா இங்கே சொல்கிறேன். ஏப்பா என்னை உயர்த்துற மாதிரி நான் தெரியும் தானேப்பா சொன்னேன். தெரியாது நான் சொன்னேன். தெரியும். ஆமா. ஆனால் இங்கே வேணா அடுத்த ஊரில் சொல்கிறேன். அப்போ இந்த ஒரு சம்பளத்தையும் அந்த ஊரில் வாங்கிக்குவிய. ஐயோ அங்கே சுற்றி எங்கே சுற்றி அண்ணே நல்ல வேலை அவருங்க. நான் இல்லை நல்ல வேலை அங்கே சுற்றி எது என் அடி வைத்திருக்கு. ஐயா சாப்பாட்டுக்கு என்னம்மா பிரச்சனை? சரி சொல்லுமா. நான் பதில் சொல்ல போறேன். சொல்லுமா. சரி. முருகப்பெருமான் கிளியங்க முருகப்பெருமான் எங்க இருக்காருங்க? எங்க போறீங்க? ஏமா முருகன் தயாராச்சானோட பார்க்க கூடாதா? என்னம்மா அப்படி போல இறக்கவும் இல்லாம இருக்க? நந்து என்னப்பா வள்ளிநாயகம் உங்களை தான் சொல்லிட்டாலே பதில. நான் உள்ள போயிட்டு இருக்கேன். அவர் ஏன் முருகனை பார்க்க போறேன்? நீங்க வாடி சொல்லுங்க. அவர் உள்ள போய் பார்த்துட்டு வர போறாரு. நாளைக்கு போற ஊருக்கு பேக் வேணுமா வேண்டாமா? அது அங்கே உள்ளதான் இருக்கு. போய் எடுத்துக்கிட்டு வர்றதா இல்லையா? சரிதான். நீங்க வரணும். நீங்க இவ்வளவு நேரம் வராதே. கனககிரி என்ற இடத்திலேயே கிளியந்திய முருகப்பெருமான் இருக்கார். கனககிரி தான் முருகப்பெருமான் கிளி ஏந்திருக்கான்னு முதல்ல கேட்டவனே சொல்லி தொலைச்சாங்க. நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லலை. சரி அதை விடுங்க. அடுத்து முருகப்பெருமான் கையிலே கரும்பு ஏந்திய முருகன். எங்க போறீங்க? எங்க தான் போய் தொலைறீங்க? ஏமா ஒரு தண்ணியோட டீயத்தையும் குடிக்க விடல. என்னம்மா உள்ளதான் போக கூடாதுன்னா சரி. டீயத்தையும் குடிக்க விடல, ஒரு தண்ணியோட குடிக்க விடல. தண்ணி இங்கன இருக்கு. இங்க இருமா. விக்கல், இருமல், தாகம் இதெல்லாம் வந்து இயற்கையாக வருது. அதை தவிர்க்கவே முடியாது. சரியா? ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்க கூடாதுங்கிறிய நீ என்ன இவ்வளோ கல் மனசா இருக்கிய? எந்த வேலையும் இந்த வேலை செய்யாதிய. நல்ல ரோஜமான வெக்க உள்ளவு தண்ணி குடிக்க மாட்டாய. அது என்னம்மா மனச்சாட்சியே தான். சாமி நீங்கள் குடிங்க. சாமி நீங்கள் குடிங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்க விடாம. ரோசமான சூடு சொரண உள்ள யாரும் தண்ணி நீங்கள் குடிங்க. ஏப்பா நான் குடித்தா அதை நான் இப்போ எனக்கு சூடு சொரண இல்லையா? இனிமே அதை குடிச்சா நான் விஷத்தை குடிச்ச மாதிரிப்பா. அதுக்கு நீ இந்த வாரத்தை நோக்கி 4 கொஞ்சோண்டு விஷத்தை ஊற்றி கொடுத்துருக்கலாம். கரும்பேந்திய முருகப்பெருமான் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற ஊரிலே கரும்பேந்திய முருகப்பெருமான் இருக்கார். நீ அதை முதல்ல சொல்ல. நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? உங்க மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்றுட்டு இருக்கேன். புரியுதா? சரி அதை விடுங்க. முருகப்பெருமான் தாமரை மலரேந்திய முருகப்பெருமான் எங்க இருக்காருன்னு கேட்டீங்க. எங்க போறீங்க? எங்க போய் தொலைறீங்க? எங்க தான் போய் தொலைறீங்க? ஏமா நடக்க கூட கூடாதா? இப்படியே நிப்பாங்க. இப்படியே நிப்பாங்களா? சிரித்தா நீ நல்லா சிரித்தா. நான் கேட்குறேன். அப்பா இவ்வளவும் சரி இவ்வளவு நேரம் நீங்கள் நாடகம் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி நிம்மதியாக தூங்க வேண்டியதானே? தூக்கம் வரல. இப்படியா நிற்கணுமா? இப்படி சிலையை எப்போ திறப்பாங்கன்னு கேளுங்கப்பா. சிலை திண்ணி தேர்தலுக்கு அப்புறம் தான். கலையரங்கம் திறந்துட்டாங்கல்ல. திரு ஆவூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தாமரை மலரேந்திய முருகப்பெருமான் இருக்கார். போதுமா? உண்மையா கேட்ட கேள்விக்கு நான் பதில் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இங்க பாரு, ரொம்ப சந்தோஷம். கிளி இன்னொரு இடத்துல இருக்குன்னா யாருக்கிட்ட இருக்கு? மீனாட்சி அம்மன்ட்ட. அப்ப 2 கிளி இருக்கு. அழகு முருகனுக்கு அப்பாற்பட்டு கிளி இன்னொருத்தட்ட இருக்குன்னா யார்கிட்ட இருக்கு? மீனாட்சி இடத்துல இருக்கு. அப்ப 2 கிளி தான் இருக்கிறது. இன்னொரு கிளி இருக்கு. தம்பி சும்மா நாங்க 2 பேரும் புராணம் பேசணும்னா புதுசா கொண்டாந்து உன்னை துணிக்காத. இன்னொருத்தட்டே இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? முருகன் ஒரு கிளி, மீனாட்சி அம்மா. 7 வயசுல நாடகம் படிக்க ஆரம்பிச்சு 12 வயசுல நாடகம் அரங்கேற்றம் பண்ணி இத்தனை 36 வருஷம் இந்த கலைத்துறையில பயணிக்கிறேன். நீ சும்மா சம்பந்தம் இல்லாம 2 பேர்ட்ட கிளி இருக்குன்னு சொன்னா 3ஆவது ஒருத்தட்ட கிளி இருக்கு. 6 வயசுலயும் தான் அவர் கட்ட பெட்டி புடிச்சு அதே 13 வயசுல டவுசர் போட்டு பண்ணி அவரு 40 வருஷமா தான் அவரு இருக்காரு.
ஏமா அப்ப அவரு இவங்க இத்தனை வருஷமா நாடகம் பாக்குறாங்கப்பா. இவங்க இத்தனை 40 வருஷமா நாடகம் சரி பாக்குறாங்க. இருங்க ஏங்க எல்லா ரெண்டு விஷயம் கிளிங்க இல்ல இருக்கு. எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா? ரெண்டு கிளிங்க இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இதோ ஒரு சில நீ விஷயங்கள் அந்த தெரியாம போட்டு இருக்கும். விடாத. அந்த தெரியாத பையனுக்கு. விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அப்படி எந்த இல்ல. அது எந்த பொய் பிரயோஜனம் சொல்லக்கூடாது மேடையில. இது பொய் இப்ப இல்லங்க. அவர்தான் அவ்வளவு உறுதியா சொல்றாரு, அப்புறம் இல்லன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்னையே அசிங்கப்படுத்துற மாதிரி அவரு பதில் சொல்லணும்னா அப்ப என்ன இதுல வந்து எனக்கு அசிங்கம் கிடையாது. நான் வந்து அவர் கேட்டாருன்னா நான் பதில் தெரிஞ்சுக்கணும் தான் நினைக்கிறேன். நான் இதுல அசிங்கலாம் கிடையாது எனக்கு. வெரி குட் வெரி குட்யா. அழகு. அப்படி சொல்லியா என் தங்க அப்படி சொல்லியா எங்களுக்கு அப்பாற்பட்டு புராணத்துல இன்னொரு கிளி இருக்குன்னு நீ சொல்லியிருக்க. சத்தியமா சொல்றேன், சின்ன பிள்ளை சொன்னாலும் கேட்டுக்கணும். ஐயோ, நீ நான் பெரிய சொல்றேன். மனுஷன் சொல்றேன், நான் கேட்டுக்கிறேன். சாமி, அதாவது நீங்க சொல்றது முருகன்ட்ட ஒரு கிளி, மீனாட்சி அம்மாட்ட ஒரு கிளி. 2 கிளி தான், இன்னொரு கிளி இல்ல. இன்னொருத்தட்டையும் இருக்கு கிளி இல்லன்றே நான். இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் சரி யார்கிட்ட நீ அதையாவது சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். கிளி சோச்சியம் பார்க்குறவங்க என்ன இருக்கு? கிளி தானே. எட்ரா அந்த அருவாளை. ஏய் தம்பி புண்ணியவனே, எனக்கு உண்மையாவே வேர்த்திருச்சியா, நெஞ்செல்லாம் படபடன்னு. டேய் ஓ இதுக்கு அளவு இல்லையாடா? அப்புறம் அவர் எனக்கு மானா மயிலா வச்சிருக்காரு, கிளி தானே வச்சிருக்காரு. சோசியம் பார்க்குறவரு, கிளி சோசியம் பார்க்கிறவரு என்னங்கண்ணே வச்சிருப்பா? இன்னொருத்தையும் கிளி தானே வச்சிருப்பாங்க. அப்புறம் கிளி இருக்குல்ல, எங்க வீட்டுல ரம்யாட்ட ரோசி கிளி இருக்கு. நல்ல வேலை என்ன ஜாகமத்து இருக்குதா? ஐயோ கடவுளே. சரி, முருகப்பெருமான்ட்ட ஒரு கரும்பு, இன்னும் 2 பேர்ட்ட கரும்பு இருக்கு. அது பட்டினத்தார்ட்ட ஒரு கரும்பு, பேய் கரும்பு இருக்கு. பட்டினத்தார்ட்ட பேய் கரும்பும், பேய் கரும்பு. கருமாரியம்மன் இடத்திலே ஒரு கரும்பு இருக்கு. இது சூலாயுதம். இந்த வரப்ப கருமாரியம்மன்ட்ட ஒரு கரும்பு இருக்கு. ஆமா, அந்த இருக்குல்ல கரும்பு இருக்கு. கரும்பு இருக்கு. பட்டினத்தார்ட்ட ஒரு கரும்பு இருக்கு, முருகன்ட்ட ஒரு கரும்பு இருக்கு. ஏனால் அங்கே 2 கிளி, இங்கே 3 இடத்துல கரும்பு. இதுதான் அடுத்து எத்தனை இடத்துல? 3 இடத்துல. 3 இடத்துல இல்ல, 4 இடத்துல. தம்பி நீ சொல்லும்போது எனக்கு வதக்குன்னு தூக்கி போடுதா. சத்தியமா நீ என்ன சொல்ல போறேன்னே எனக்கு தெரியாம போறது. இடி விழுற மாதிரி போடுற. கருமாரி, முருகன்ட்ட, பட்டினத்தார். ஆமா, 3 பேருக்கு சொல்றீங்களா? இன்னொருத்தர்ட்ட இருக்கு. இன்னொருத்தர் இல்லப்பா. இருக்குப்பா. அதான் இல்லங்கிறனே. இருக்குப்பான்னு நான் சொல்றேனே. சரி, அப்படி யார்கிட்ட இருக்கு சொல்லு. தை மாசம் பொங்கலுக்கு வாருங்க, கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு விற்பா. நீங்க ஒரு கரும்பை சொல்றீங்க, நாங்க கட்டுக்கட்டா வண்டி லோட இறக்கி விற்போம். ஐயோ வியாபாரி. அது கரும்பு வியாபாரி இல்ல. கரும்பு வியாபாரியா இருந்தா கரும்பு தானே வச்சிருக்காரு, இரும்பா வச்சிருக்காரு. ஐயோ சாமி, இந்த பையனை எப்படிப்பா உனக்கால கொடுக்க முடியல தம்பி. நீ நாரதரா நான் நாரதரானே தெரியலடா. சாமி தாங்கள் தான் நாரதர், நாங்க பக்கவாத்தியா. நீ பெட்டிக்காரன் இல்லடா, பெட்டிக்காரன் நீ வாழுடா. நீ யார்? நீ இங்க பாரு. நீங்க எப்ப பதில் சொல்லுவீங்க? நான் இருமானா ஒரு விஷயத்தை நல்லா கேளு. என்ன? இப்ப எல்லா ஜீவராசிலையும் பார்த்திருக்கிறீர். எல்லா ஜீவராசிலையும் ஆமா, எறும்பு முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்திருக்கிறீர். அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. எதை வேணாலும் பார்த்திருக்க. ஆமா, மாடு பார்த்திருக்க, ஆடு பார்த்திருக்க, எல்லாமே பார்த்திருக்க. ஆமா. குரங்கு பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேனே. குரங்கு எப்படி இருக்கும்? குரங்குக்கு 4 கால் 1 வால் இருக்கும். அது கை மாதிரி தான் இருக்கு. நம்ம மனிதர்கள் அதுல இருந்து தோன்றப்பட்டாருன்னு சொல்றாங்கம்மா. ஆமா, காலு கை மொத்தம் 4. ஆமா, 4 1 வால் இருக்கும். வால் இருக்குமா? ஆமா. சரி, இதுதான் குரங்குண்ணா. ஆமா. ஆனால் வால் இல்லாத ஒரு குரங்கு இருக்கு. வால் அது எங்க இருக்கு? வால் இல்லாத குரங்கா? வால் இல்லாத ஒரு குரங்கு இருக்கு. குரங்குன்னா காலு கை இருக்கு, மனிதன் மாதிரி. வால் இருக்கு. அதனாலதான் அதை நம்ம குரங்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டிப்பா அதான். ஆனால் வால் இல்லாத ஒரு குரங்கு இருக்கு. அது இவர் எண்ணெயை போட்டு வாங்கினார்ல. ஆமா, இவர் போட்டு வாங்கினார்ல. ஏப்பா இன்னொரு இடத்துல கிளி இருக்கு, இன்னொரு இடத்துல கரும்பு இருக்கு, சோசிக்காரங்க இல்ல. நான் கேட்கிறேன், நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ கூட வால் இல்லாத ஒரு குரங்கு இருக்கு. அது எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? கொரில்லாவுல இருக்கு. கொரில்லா குரங்கு. அதெல்லாம் நீ சும்மா சொல்லக்கூடாது. தெரிஞ்சா சொல்லு, தெரியல தெரியலன்னு சொல்லிப்போ. அதுக்கு கூட வால் இருக்கு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. வால் இல்லாத குரங்கு எங்க இருக்கு? குரங்குக்குனா வால் இருக்கத்தாங்க செய்யும். நீங்க நம்ம யாராச்சும் வால் அறுத்துருப்பாங்க. இல்ல, வால் இயற்கையாவே வால் இல்ல. துறை என்ன தெரியுமா உங்களுக்கு? கர்ணன் நீங்க பாத்தீங்களா? பார்த்ததில்ல. உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது இல்ல சாமிங்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்ன தெரியும்? வால் இல்லாத குரங்கு யார் தெரியுமா? பார்த்ததே இல்ல சாமி. நீ தாண்டா வால் இல்லாத குரங்கு. இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி ஒரு குரங்கு பையனை நான் பார்த்ததே இல்லடா. ஐயோ, எங்களெல்லாம் மாத்துற மாதிரி நீ இருக்க. சரி, நீ கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு பதில் தெரியும். நீ கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு பதில் தெரியும். ஆனா நான் பதில் சொல்ல முடியாது. நீ என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு வண்டி, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஒரு மேக்கப்பு, உங்களுக்கு ஒரு கட்டை, உங்களுக்கு ஒரு வீணை, உங்களுக்கு ஒரு மாலை, உங்களுக்கு ஒரு கொண்டை, அதுல ஒரு பூவு, இதெல்லாம் சப்பள கட்டை. ஆமா, சப்பள கட்டை. இதுல ஒரு சம்பளம், சாப்பாடு வேற, சோறு வேற, குழம்பு வேற. என்னத்துக்கு நீங்க நாரதராச போட்டு வர்றீங்கன்னு கேக்குறேன்.
நீங்கெல்லாம் ஒரு ஆள் என்னைய கேட்குற எதுக்கு உன் முகரக்கட்டைக்கு வள்ளி வேஷம் போடல, நான் நாரதர் வேஷம் ஏன் என் போடுறேன். முகர அடிக்கலாம் வள்ளி வேஷம் போடக்கூடாதா? போடக்கூடாது, முகரே தேவையில்லை வள்ளி வேஷம் போடுறது. அப்புறம் முகர எல்லாம் எப்படி பவுடர் போடுவீங்க? நிறைய முகம் இருக்குமா. முகரன்னா ஒரு முகம் கிடையாது. நெளிஞ்ச முகம், தட்ட முகம், வட்ட முகம், ரவுண்டு முகம், நீல முகம், சப்பட்ட முகம், அழிஞ்ச முகம், அழியா முகம், சாணி தெல்ல முகம், எல்லா முகமும் இருக்கு. முகத்துல சாணி இதுல எந்த முகம்னு அவசியம் இல்லை, போட்டா பவுடரு. வாயில நான் கேட்குறேன், சாணி முகமா என்ன சிரிக்கிறீ? என்னப்பா இந்த அம்மா என்ன கேட்குறேன் சிரிக்கிறீ? இல்ல இப்பதான் எங்களுக்கும் தெரியுது சாணி எதுக்கு இந்த அம்மா என்ன பேச நீ சிரிக்கிறீ? நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்களா அதுக்கு ஆள் ஒன்று வாசிக்க வரேன். இந்த இருக்கா ரோசா வருது இல்ல, நானும் சோத்துல உப்புத்தே போடுறீங்க. அந்த அம்மா உங்களை அப்படி கேட்கலங்க. வேற என்ன? நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல மனப்பாட சக்தி, நல்ல தமிழ் உச்சரிப்பு, நல்ல மேடைக்கு அம்சமா இருக்கிய, எல்லா திறமையும் உங்கள்ட்ட இருக்கு. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு போய் இந்த நாரதர் வேஷம்லாம் ஏன் போடுறியா? நீங்க அடுத்த ஸ்ட்ரைட்டா முருகனாவே வரலாமே அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அரியலூர்ல முயற்சி பண்ணுவான், முருகன் வேஷம் போடுவான், வந்து நிப்பான். நாடகத்துக்கு வரலப்பா. நீ ஏன் நாடகத்துக்கு வரல? நாளை வரல. ஏன்னு கேக்குறேன். நீங்க முருகன் வேஷம் போட்டா நான் என்னத்துக்கு நாடகத்துக்கு வரணும்? நாடகத்துக்கு வரணும். அப்படியா? நான் வேடுவர் வேஷம் போட்டு ஐயா. நேரடியா நீ கேட்ட கேள்வி. முருகப்பெருமான் கல்லுல வேலி எங்க வச்சிருக்காரு? எங்க வச்சிருக்காரு? கல்வேலி என்ற முருகப்பெருமான். இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்களா? அதாவது இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா திண்டுக்கல் போய் நாமக்கல் போய் திருச்செங்கோடு இருக்கு. திருச்செங்கோட்டில் தான் முருகப்பெருமான் கல்லுல வேலி வச்சிருக்காரு. கல்வேலி என்ற முருகப்பெருமான் திருச்செங்கோட்டில் இருக்காரு. ஓ, நாமக்கல் பக்கத்துல. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? மாம்பழம் வச்சிருக்கேன், கொய்யாப்பழத்தை வச்சிருக்கேன். தப்பு தப்பு. அவங்க கேட்டது என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தெரியலன்னா தெரியலன்னுங்க. அந்த அம்மா கேட்டது, பாப்பா கேட்டது மாம்பழம் ஏந்திய முருகனைத்தான் கேட்டா. கொய்யாப்பழம் வச்சிருக்க முருகன், ஆரஞ்சு ஆப்பிள் பழம் வச்சிருக்க முருகன் எல்லாம் கேட்கல. கேட்டதுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. கொய்யாப்பழம் வச்சிருக்கான். ஐயோ, தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலன்ட்டு போங்களே. ஏன் பெரிய உங்களுக்கு கௌரவ குறைச்சலா? வாழை நறுக்க போறா உனக்கு குரங்கப்பல. ஐயோ, மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார்? திருநள்ளாறிலே முருகப்பெருமான், மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் திருநள்ளாறில் இருக்காரு. அப்புறம் என்ன தெரியுதா? அப்புறம் ஏன் கொய்யாப்பழத்தை பற்றி பேசுறியா? தெரிஞ்சது அப்படி, அதை சொல்லி பார்க்கலாம் அப்படி. அடுத்து முருகப்பெருமான் என்ன சொல்றாங்க? ஒரு தலை 6 கரம், ஒரு தலை 6 கரம் உள்ள முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார்? நல்லா பாருங்க. ஒரு தலை 6 கரம் உள்ள முருகப்பெருமான். நல்ல சூடு சொரணை வெக்கமான ரோசம் உள்ள எந்த பிள்ளையும் தண்ணி குடிக்கலாம். என்ன குடிக்கலாம்? ரோசமான வெக்கம் சூடு சொரணை அத்தனை தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலா அவங்க தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அவங்க தண்ணியும் குடிக்கலாம், டீயும் குடிக்கலாம், சாப்பிடலாம் இருந்தா. டேய், உன்னை மாதிரி ஆளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளைலாம் அவங்க பதில் சொல்லிருக்காங்க. என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஓடலாம், உடியாரலாம், உட்காரலாம். நல்ல வேலைப்பா. நீ எல்லாம் இருந்தால் அதுக்கு வாழை என்ன முளைக்க தாண்டா செய்யும். ஓ வாழை அறுத்து இந்த அம்மாவுக்கு ஒட்ட வைடா, நல்லா ஒட்டிட்டு திரியட்டேன். முருகப்பெருமான் ஒரு தலை 6 கரம் உள்ள முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அதனாலதான் அவங்க தம்பி கிட்ட கொடுத்துட்டேன். கழுகுமலை என்ற சோலைமலையிலே முருகப்பெருமானுக்கு ஒரு தலை 6 கரங்கள் இருக்கிறது. அப்புறம் என்னங்க? 6 தலை 12 கரங்கள் தான் முருகப்பெருமானுக்கு. 6 தலை 12 கரங்கள். ஆனால் ஒரு தலை 6 கரங்கள் கொண்ட முருகப்பெருமான் எங்கே இருக்காருன்னா, கழுகுமலை என்ற சோலைமலையிலே முருகப்பெருமானுக்கு ஒரு தலை 6 கரம். கேட்டிருக்கேன், நீ கேட்டதுக்கு நான் பதிலை சொல்லிட்டேன். சரிதானே? சூப்பர் சூப்பர். தந்தை பெயர் நம்பி தலைவர், தாய் பெயர் நங்கை மோகினி, உன் பெயர் வள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது, பரன், விரட்டுவது, பறவை, கையில் வைத்தது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடி, ஊரு, சிற்றூரு, தேசம், 56 என்னென்ன தெரியாது. என்ன இதுக்கு அப்படி தெரியாது? இப்ப மட்டும் சொல்றீல, கட்ட கொட்ட கொண்ட பட்டன்னு இப்ப சொல்றீல, இப்ப எதுக்கு உனக்கு? ஹலோ, இப்ப எதுக்குமா உனக்கு கொண்ட? சாமியல், ஒரு விஷயம். நீங்க கலைத்துறைக்கு வந்து 36 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அது இதே கலைத்துறையில் பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். நன்றிண்ணே. சாப்பாடு விட்டு தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து, தனியாக பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக உடப்பம்பட்டியிலே பள்ளிக்கூடம்லாம் கட்டி கொடுத்து பல மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். இப்போ உருவாக்கிட்டு இருக்கேன். இது நான் செய்யும் தொண்டு. சிறந்த ஒரு ஆசிரியர். ஆமாம். அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். ஒரு வெத்தலாக கூட போட மாட்டிய. அதெல்லாம் சரி. அந்த பாப்பா வந்து ஒரு 5-6 வருஷம் தான் அது இந்த கலைத்துறைக்கு வந்து. பாவம் அந்த அம்மாவுக்கு 2 வருஷம் கொரோனா. அந்த அம்மாவுக்கு இல்லைங்க, உலகமே கொரோனா. உலகமே
நான் பேசிக்கிறேன். எனக்கு கொரோனா வந்துச்சு நீங்க பாத்தீங்களா? உலகத்துக்கே கொரோனா, எனக்கு கொரோனாவா? காப்பாற்றப்பட்டவாடு பெரும்பாடுப்பா. அன்னைக்கே கொரோனாவில் விட்டுருக்கணும் போய் சேருன்னு. கொரோனாவிலேருந்து நாங்கள் நாடகம் மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அந்த பாப்பா கிட்ட போய் 56 தேசத்தை கேட்குறீங்களே, நீங்கள் ஒரு ஆசிரியர், ஒரு 5 கேட்கலாம் 10 கேட்கலாம் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை விட்டுட்டு நீங்கள் 56 சொல்லணும்னா எந்த யார் சொல்லுவாங்க? அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வாய் பேசணும். வாய் கிளிய பேசுச்சு. அம்மையோரத்துக்கும் வெங்கலூருக்கும் பெங்களூருக்கும் பேச்சு இழுத்துக்கிட்டு அப்போ மட்டும் சூடு சொன்ன உள்ளவே ரோசம் உள்ள தண்ணி குடிக்க மாட்டேன். பின்னால தானே பேக்கருக்கு எடுத்துட்டு ஓடுறேன். யாருப்பா கேட்டது? நீர் தான். யார் கேட்டதா? நீர் தானங்க அது. பர்வகாலத்தை என்னப்பா உங்களுக்கு கதை தெரியுமா? கதை தெரியாம பருவகாலம். ஐயோ புராணத்தை கேட்கல. இந்த வள்ளியோட கதை தெரியுமா? கதை தெரிஞ்சுதான் பாரு. பருவகாலம் யாருக்கு பாடுறீங்க? வள்ளிக்கு பாரு. வள்ளி தெரியலன்ட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. ஏமா அங்கே நம்ம போய் நிக்கிற? நானும் எங்க வந்து அங்கே நம்ம முட்டை கொடுத்து நிக்கிறேன். நல்ல கலையரங்கத்துக்கு போய் வாமா சாமி கெஞ்சுறான்ல வாமா. டேய் நான் எப்படா கெஞ்சினே? நானும் அவர் கான்டாக்ட் வேற. நான் திட்டிக்கிறேன். இவ்வளவு பேர் அறிவாளி கீழே உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காரு. எந்த நாடகத்துல நாரதர் போய் வள்ளி காலில் விழுந்து கெஞ்சினாரு? காலில் விழுந்து. இப்போ நீ அவர் கெஞ்சினது நீ பாத்தியா? எல்லாரும் நாடகம் பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு கெஞ்சினது நீ பாத்தியாடா? நாரதர் போய் வள்ளி காலில் விழுந்து கெஞ்சினாரு. அவர் கெஞ்சினார்னு தானே சொன்னாரு. நீ என்ன ஒருபடி போய் காலில் ஐயா வடிவேல் காமெடி இருக்குது இது. எனக்கு திடீர்னு கேட்டோன்னே எனக்கு திரும்புறானே. தெரியும் அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் நடப்பு மனசுல பருவகால. ஐயோ கடவுளே. கேட்டுங்கப்பா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிதான் பாடுவாராம். போ அப்படி பாடினாராம். அது பிர்காங்க பிர்கா. அந்த ஆளு இருந்தா நேருக்கு செத்துருப்பாரு. அது பிர்கா என்னமோ பார்வை தேன்சரக்காடு மாதிரி பாடினதே பாடிக்கினே இருக்கீங்க. என்னங்க கேட்டீங்க? குதிரைக்காடு போட்டு விடுங்கண்ணே. என்னங்க கேட்டீங்க? பருவகாலம் பாடி. அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி 56 எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்கிறீர் அதானே? அன்னிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் எவடம் ஒட்டியம் கருஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஷம் குருக்கு குடக்கம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கயம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சப்பீரம் சாளவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோளம் சோடகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் நிடகம் நேபாள பாஜாளம் பப்பரம் பள்ளம பாண்டிய புளிந்த போட மகத மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்க பங்காள விகற்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்கள் இருக்கு. இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம், நாரது வந்திருக்கலாம். எமக்கு தெரிய. அக்கா நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. ஏன் அந்த அக்கா போச்சுடுறீங்க? புகெல்லாம் தட்டு. அந்த அக்கா சும்மா தட்டி விட்டு பக்கத்தில் உள்ள தூக்கத்தையும் கெடுத்தேன். எத்தனை வள்ளியில் பார்த்துருக்கலாம், எத்தனை நாரதர் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மேடையில் அவ்வளோ சீக்கிரமாக எத்தனை நாரதர் வள்ளி பார்த்துருக்க முடியாது. ஆடல் பாடலாம் பார்த்துருக்கலாம் என்று சொல்லி பக்கத்தில் வந்த ஒன்று சொன்னால் இதில் நல்லா ஆடல் பாடல் கச்சேரி வைக்கிற மேடை தான். இதான் முதல்ல நம்ம நாடகம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஒரு முக்கியஸ்தர் பேசும்பொழுது இனிமேல் வருடம் ஒரு நாடகத்தினுடைய ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். நீங்க எப்போதும் போல கச்சேரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் ஆடல் பாடல நான் வச்சுக்கிறேன், நாடகத்தை நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணத்தில் நல்ல ஒரு வார்த்தை. அதுபோல இவ எத்தனை வள்ளி நாரதம் வந்திருக்கலாம் எமக்கு தெரிய. அரிச்சந்திர மயான கண்டத்திலேயே அரிச்சந்திரன் சொல்லக்கூடிய 56 தேசத்தையும் இந்த மேடையிலே சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாக வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். தாங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா? நான் தான் அப்பவே சொன்னால அந்த அம்மா சொல்லிடுவாங்க இதெல்லாம் பெரிய கேள்வி இல்லைன்னு. கொன்னே விடுவேன். மண்டே பொளந்து விடு. ஒரு 5 கேளு ஒரு 10 கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சொல்லிடுவாங்களாம். நான் கேட்குறேன், தொட்டிலையும் ஆட்டி விடுகிறீர், பிள்ளையையும் கிள்ளி விடுகிறீர். தாங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர்? அதுதான் எனக்கே தெரியல. தெரியாம இருக்கிறதே நல்லது. நல்ல வரன் பார்த்து வந்து எப்படிப்பட்ட வரன் என்பதை கூறுவீங்க. அழகுள்ளமணி அனைத்து வானந்த ஆறுமுக கந்தராம சரியா தப்பா நீயா சொல்லு இந்த சாமியால சொல்லலையா வரியா சொல்லு அழகுள்ளவள் அனைத்து வானந்த ஆறுமுக கந்தராம உன் புருஷனே. முத்தானவன் அவன் நித்தமாட்டவன் கல்காலி சொத்தானவன் முத்தானவன் அவன் நித்தமாட்டவன் கல்காலி சொத்தானவன் சிவகாமி அமைக்கவன் உருத்தானவன் அமைக்கவன் உருத்தானவன் சிங்காரி உந்தனுக்கு பொருத்தமானவன் அவனையும் போசலை இருப்பதிவி கொடுத்து சொல்ல என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால் அபயனமல்லி நாளை சுருது முறப்பிரமாக்குடி மனமுடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திர நாரதமல்ல, நான் அணிந்து பிரம்ம முடிச்சு போல சபதம் சத்திய வருகிறேன்.